ஒரு விராட் கோலி ஃபேனா தோனி ஃபேன்ஸை நினச்சி வருத்தப்படுறதா இல்லை ஒரு ஆர்சிபி ஃபேனா சிஎஸ்கே ஃபேன்ஸை நினச்சி சந்தோஷப்படுறதானே தெரியல. வருத்தமாக இருக்கிறது ஏன்னு கேட்டால் அவர் பல வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல்ஸ் எல்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் ரசிகனா அவரை ரசிக்கிறது ஒரே வாய்ப்பு இந்த ஐபிஎல் மட்டும்தான். இந்த 2 மாதம் அவரை பார்த்துக்கலாம். ஏன்னா மனுஷன் பெருசாக ஆன்லைன்லேயே ஆக்டிவாக இருக்க மாட்டார். எப்படா இந்த 2 மாதம் வரும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற அந்த ரசிகர்கள் நினச்சா உண்மையாக வருத்தமாக இருக்குது. அவர் இல்லைங்கும் போது எனக்கும் வருத்தம் தான். திடீர்னு இந்த 2 மாதம் மட்டும் பார்ப்பாங்க தெரியுமா, கிரிக்கெட்டே அப்போ மட்டும் தான் பார்ப்பாங்க ஒரு 4 ஸ்டோரி போகிறதுக்காக. அவனுங்க நினச்சா உண்மையாகவே சந்தோஷமாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. சந்தோஷம் ஏன்னா எத்தனை பேச்சு பேசியிருப்பீங்க, இப்போ பார்த்தியா இப்படி ஆகி போச்சு, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப இல்லை, ஒரு 20% அந்த மாதிரி இருக்குது. ஆனால் மீதி 80% வந்து வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சின்னத்தலை, பிராவோ, அப்புறம் நம்ம ஜடேஜா இருந்தாப்புல, அவர் இங்கே மாசா இருந்தாப்புல, அங்கே போய் ரோசா மாதிரி திடீர்னு சர்ஃபராஸ் கான் விக்கெட் எடுத்துகிட்டு ஊ அப்படிங்கிறாப்புல. இப்படி மாறிட்டேன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு ஆள்தல் தோனி தான். இப்போ அவருக்கும் இன்ஜுரிங்னால அவரும் சில மேட்சஸ் விளையாட மாட்டேன்னு சொல்கிறாங்க. தெரியல, ஏப்ரல் 5ஆம் தேதியாச்சும் வந்தாருன்னா நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அந்த விராட்டி தோனி அந்த ஒரு ஃப்ரேமில் பார்க்குறதே அந்த வருஷத்துலேயே ஒரு 2-3 மேட்சில் தான். அது நடக்கணும்னு உண்மையாக ஆசையாக இருக்குது. நடந்தால் நல்லாயிருக்கும். திடீர்னு தோனிக்கு ஒரு அபூர்வ சக்தி வந்து அவர் மேட்ச்சுக்கு வந்துட்டாருன்னா நல்லா தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக அவர் வருவார். சிஎஸ்கே ஃபைனல் கூப்பிட்டு போவார். நாங்களும் ஃபைனல் வருவோம். என்ன கப்பை மட்டும் நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம். ஓகே, ஏன்னா 5 வச்சுருக்கீங்களே போதும். இதுக்கு மேலே என்னதான் இருந்தாலும் விஸ்வாசம் விராட் கோலி தான். ஓகே, பாய்.